பிறக்க போகிற குழந்தைக்காகவாவது சரவணன் தங்கமயில் 2 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். தங்கமயில் வேலை செய்கிற வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஓனர் மீனாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஏம்மா தங்கமயில் நீ பார்த்தாவே பரிதாபமாக இருக்குது, கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு பக்கம் ஆகுது, நீ வேலைக்கு வராட்டி தான் என்னம்மா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வேணும்னாலும் சம்பளத்தை இந்த மாத பணத்தையும் சேர்த்து முன்னாடியே கொடுத்துட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயிலும், இல்லைங்க இன்னும் டெலிவரிக்கு 3 வாரம் இருக்குது, அந்த 3 வாரம் வரைக்கும் வீட்டில் உட்காந்துருந்தாலும் எனக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை, அப்புறம் டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செய்யத்தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வந்துட்டே போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் டெலிவரி சமயத்தில் கொஞ்சம் பணம் எல்லாம் தேவைப்படும், குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு ஃபீடிங்க்கு ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு அளவுக்கு பணம் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அதே சமயம் ஏனோ இடுப்புக்கிட்ட லைட்டாக வலி விட்டு விட்டு வர உடனே தங்கமயிலும், என்ன என்றைக்குமே இல்லாமல் இது புது வித்தியாசமான வழியாக இருக்குது அப்படின்னு, சரி ஒன்றும் பண்ணாது, நமக்கு தான் இன்னும் 3 வாரம் டைம் இருக்குல்ல அப்படின்னு தங்கமயில் அங்கே மேலே ஏறி ஒரு பொருளை எடுக்க, ஐயையோ என்னம்மா மயில், நீ சொல்லியிருந்தா நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன்ல, இந்த வேலையெல்லாம் எதுக்கு நீ, அதுவும் இப்படி ஏணி போட்டு மேலே ஏறி லாஃப்டில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நேர மாதத்தில் எடுப்பாங்களா, ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று ஆகிப்போச்சுன்னா உனக்கும் சங்கடம், ஐயோ எனக்கும் கெட்ட பேர் தானே, இறங்குமா கீழே முதல்ல அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல, தங்கமயிலும் அதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஐயையோ நில்லு, நீ முதல்ல இப்படியே இங்கே வா வெளியில் அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்து, ஒரு நிமிஷம் இங்கேயே ஹால்லையே நில்லு நான் வர்றேன் அப்படின்னு உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி மீனாவோட ஃப்ரெண்டு அவங்க உள்ளே போய் உள்ள பீரோவை திறந்து பணம் எடுத்துகிட்டு வந்து, இந்தாம்மா மயில், இந்த மாதத்தோட முழுசாக நீ வேலை செஞ்சதுக்கான பணம், கூடவே ஏதாவது பத்தலைன்னா கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. உடனே மயிலவும், அக்கா நான் தான் இன்னும் 3 வாரம் இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, ஏம்மா தலை பிரசவம் எதையுமே நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது, நீ அஜாக்கிரதையாக வேலை செய்கிறத பார்த்தா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது பணம் வேணும்னா எப்போ வேணாலும் நீ என்கிட்ட கூப்பிடு, நான் கொடுக்குற ஹெல்ப் பண்ணுறேன், நீ இப்போ போகிறதுக்கு நான் என் டிரைவரவே காரில் கொண்டு போய் விட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயையோ இல்லைங்க, இத்தனை நாளாக நான் வேலைக்கு வந்த மாதிரியே அந்த ஆட்டோக்கார அண்ணன்கிட்ட சொன்னேன்னா அவர் கூட்டிகிட்டு போய் விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த தங்கமயில் அந்த ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ண, ஆட்டோக்காரரோ என்னம்மா என்ன தங்கமயில் அப்படின்னு கேட்க, அண்ணே வீடு வரைக்கும் போகணும், இங்கே ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருந்து தான் கூப்பிட்றேன், வந்தீங்கன்னா என்னை கொண்டு போய் விட்டு வந்துடுவீங்களாமாண்ணே அப்படின்னு சொல்ல, ஐயையோ நான் இப்போ டவுன்லலாமா இருக்கேன், ஒரு சரக்கு ஏற்றிட்டு போய் டெலிவரி கொடுக்கணும், இப்போதைக்கு வர்றதுக்கு முடியாது, ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கமயிலவும் சரிண்ணே நான் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஆட்டோ இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஆட்டோக்காரரும் ஐயையோ இந்த நேரத்துக்கு நம்ம ஸ்டாண்டுக்கு பக்கமாக எந்த ஆட்டோவுமே இருக்காதே, சரிம்மா மயில் நீ பாரு, அப்படி இல்லைன்னா நான் 2 மணி நேரம் கழிச்சு வேணும்னாலும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், பார்த்து நிறமாச கர்ப்பிணி, பத்திரமா இருமா பத்திரமா போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரரும் ஃபோன் வச்சிடுறாரு. அதே சமயம் அப்படியே பொடிநடையாக நடந்து ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு சொல்லி தங்கமயிலும் பார்க்க, அந்த வேகாத வெயிலில் அந்த நேரத்துக்கு அந்த ஏரியாவில் எந்த ஆட்டோவுமே கண்ணுக்கு தட்டுப்படலை, சரி பஸ்ஸிலையாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. கரெக்டாக பஸ்ஸு ஏறி அங்கே போகவே ஒரு 2-3 ஸ்டாப்புக்கு முன்னாடியே லேசாக வழி விட்டு விட்டு வருது, பேசாமல் இங்கே இருந்து இறங்கி இங்கேருந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவோம் அப்படின்னு தங்கமயில் தனியாகவே இறங்கி நிற்கிறாங்க. இங்கே இருந்து எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, பஸ்ஸையும் காணோம், இங்கே யாரையுமே காணோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு, சரி ஒரு 10 நிமிஷம் இங்கேருந்து நடந்தோன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வந்துடும் அப்படின்னு லேசாக இடுப்பு வலியோடையே நடக்கிறாங்க தங்கமயில். அதே சமயம் சரி அம்மாவுக்கு நம்ம விஷயத்த சொல்லி பார்ப்போம், இடுப்பு வலி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் அதிகமாகுதுங்கிறத அப்படின்னு நினச்சிக்கிட்டு தங்கமயிலவும் பாகியத்துக்கு ஃபோன் பண்ண,
உடனே பாக்கியமும் என்ன மயிலு அப்படின்னு கேட்க, அம்மா ஏனோ எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இடுப்பு வலிக்குது, நான் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னங்கிறத பார்த்துட்டு வரலான்னு இருக்கேம்மா, நீ வர்றியா அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியமும் என்னடி சொல்கிற, இன்னும் 3 வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இது சும்மா பொய் பலியாத்தான் இருக்கும், நீ ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு, நான் வர்றேன். நான் வேற சுடரையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக எல்லா பலகாரமும் வாங்கி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயிலும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, அதானே பார்த்தேன், நீ எங்கே எனக்காக உதவ போகிற அப்படின்னு அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக போகிறாங்க. அதே சமயம் ரொம்பவுமே வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க தங்கமயில். ரோட்டில் போகிற ஒரு 2 வீலரில் போன லேடியும் ஒரு ஆளும் நிப்பாட்டி, ஐயோ பாவம் மாசமாக இருக்கிற பொண்ணு ரோட்டில் வலி தாங்க முடியாமல் கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என்னம்மா எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் என்ன அப்படின்னு சொல்ல, அண்ணே எனக்கு கொஞ்சம் உதவியாக கார் பிடிச்சு இந்த ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விடுங்கண்ணே அப்படின்னு அந்த வழியிலையும் போல்டாக பேசுகிறாங்க தங்கமயில். சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காருக்கு கை நீட்ட பார்த்தா கால் டாக்ஸி கதிரோடது வருது. ஏன்னா அந்த வழியாக போக அதை கை காட்ட வந்திருக்காங்க. ஆனால் கதிரோட டிரைவர் தான் அந்த கால் டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு வர்றாரு. அதே சமயம் தங்கமயிலுக்கும் அது கதிரோட கார் அப்படிங்கிறது தெரியாமல் காரில் ஏற்றிட்டு போக, ஐயோ பாவம் யாருமே இல்லாமல் இந்த பொண்ணு இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் அங்கே கூட அந்த 2 வீலரில் வந்த லேடியும் அந்த ஜென்னும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே கதிரோட டிரைவர் ஃபோன் பண்ணி கதிருக்கு சொல்கிறாரு, அண்ணே நம்ம வண்டி வேறு ஒரு சவாரிக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ரோட்டில் ஆக்சிடெண்ட்டாக ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க விழுந்து கிடந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தால் இப்போ அவங்க சொந்த பந்தம்னு யாருமே இல்லை, பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க படுற வேதனையை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரோட டிரைவரும் சொல்ல, உடனே அங்கே இந்த ஹாஸ்பிட்டல் தானா, சரி சரி நானும் என் அண்ணன் சரவணனும் அண்ணனோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து பார்க்குறோம், அங்கேயே வெயிட் பண்ணு, அவங்கக்கிட்ட ரெண்ட் எல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல, ஓகேங்க அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ரெண்ட் கேட்குறதுக்கு கூட அதை பற்றி யோசிக்கிறதுக்கே வழி இல்லை, பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு. அதே சமயம் சரவணனை அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற அதே ஹாஸ்பிட்டலில் தங்கமயிலையும் அட்மிட் பண்ணியிருக்க சரவணன், எந்த பொண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சரவணனும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்க்க தங்கமயில் அங்கே வழியில் தாங்க முடியாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு பணம் கட்டுறதுக்கு யார் வருவா, சும்மா இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நீ எதுவுமே பேசாமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க வந்துடுவாங்க, இதுதான் எங்கள் அம்மா நம்பர் அப்படின்னு தங்கமயிலும் கொடுக்க, உடனே டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பாகியத்துக்கு சொல்ல, உடனே பாகியம் சொல்கிறாங்க, அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அம்மா கிட்ட என்ன பணம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாதா, நான் இப்போ எங்கே போகிறது லட்சக்கணக்கில் கட்டுறதுக்கு, அவள் மாமியாக்காரி கோமதி தான் எதா இருந்தாலும் பணத்தை தூக்கிட்டு வருவா இல்லை, அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே, இவளுக்கு எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட, உடனே கதிரும் சரவணனும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க யாருன்னே தெரியாமல். அதே சமயம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு யாரோ மாமியாரா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க அம்மானு. உடனே யார் அந்த பொண்ணுன்னு சரவணன் எட்டி பார்க்க அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு பாக்கியத்தோட வேலையை நினச்சி பார்த்து. அதே சமயம் டாக்டர் சொல்கிறாங்க, நமக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, அவங்க கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க வந்து பணம் கட்டி அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறதுக்கு நமக்கு 1008 பேஷண்ட் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல இவங்களை ஜிஹெச்சுக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே கால் டாக்ஸி டிரைவர் நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யாருன்னு பார்த்தா தங்கமயில், ஐயோ டாக்டர் நான் பணத்தை கட்டிடுறேன், சீக்கிரமாக இங்கேயே ட்ரீட்மெண்ட் பாருங்கள், இது ஏன் குழந்தை அப்படின்னு சரவணனும் சொல்ல, அதே சமயம் வீட்டுக்கு கதிரும் ஃபோன் பண்ணி சொல்ல, கதிர் தான் கிட்ட இருந்த பணத்தை கட்டிட்டு டெலிவரிக்காக தங்கமயில பார்த்துக்கிறாங்க கோமதி வந்து.